பிரவீன் சக்கரவர்த்தியும் விஜயும் சந்திச்சாங்கன்னு சொன்னா விஜய் கோமாளியா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா சொல்லு. காங்கிரஸ் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில தாவேக்கால போய் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஐக்கியமாக போறாராம். ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னங்க சார்? இனி வேற வழி, யாரும் எட்டி வச்சு வேணான்னு சொல்றாங்க எல்லாம் தூக்கி சேர்த்துக்கிறது தானே தமாஸ் கட்சி. அப்போ இந்த ஆதவ கூப்பிட்டு இன்னையா பெரிய ஆளுன்னு சொன்னேன், கடைசியில் பார்த்தா அவரே நம்ம கட்சிக்கு வரேன்னு சொல்றாரு அப்படின்னு திரு விஜய் அவர்கள் கேட்டிருக்கணும்ல. அண்ணே, காங்கிரஸோட டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பிரிவு தலைவர் இவர். அவர் வந்துட்டாருன்னா காங்கிரஸ் கிட்ட இனிமேல் டேட்டாவே கிடையாதுன்னு சொன்னோன்னே இவர் நம்பிக்கிட்டு சேர்த்துவார். ராகுல்கிட்ட 1-to-1 கனெக்ஷன்ல இருக்காரு. அதான் எப்படி அரசியல் பண்ணாங்கன்னு தெரியுதா? நாளேட்டில் செய்தி வந்திருக்கிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்த பிரவீன் சக்கரவர்த்தி முயல்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்லி தலைமைக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இது செய்தியானதை அறிந்த திராவிட மாப்பிள்ளை சார் அவர் தன் பங்குக்கு ராகுல் காந்தி அழைத்து என்ன என் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், அமைதியா இருங்க. நான் சீட்டு நம்பர் உட்பட சொன்னேன். 28ன்னு சொன்னேனா? வர்றாங்கயா கமிட்டின்னு சொன்னேனா? வந்தாங்களா? பார்த்தாங்களா? 39ன்னு சொன்னாங்களா? 28ல் ஃபைனலைஸ் ஆகணும். இப்போ சொல்கிறேன், நாங்கள் குழு அமைச்சோன்னா பேசிக்கிறாங்க, அது 28ல் போய் ஃபைனலைஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம்